Welcome to the lecture series of Fourier Transform. நம்ம இதுவரைக்கும் இந்த டாபிக்ல Fourier integral பத்தி பார்த்தோம். sin integral, cosine integral. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Fourier transformனா என்னன்னு பார்க்க போறோம். Definition பார்க்கலாம் first. If f of x is defined in minus infinity comma infinity, then the Fourier transform of f of x is defined as capital f of x is equal to 1 by root 2 pi integral minus infinity to plus infinity f of x e power I sx dx. This is also denoted as capital F of s or f bar of s. இதான் definition Fourier transform க்கு. இது எப்படி denote பண்ணலாம்னா capital F of s அதாவது function of s னு denote பண்ணலாம், இல்லனா f bar of s னு denote பண்ணலாம். இங்க capital F ன்றது Fourier transform of the f of x. அப்படினா இதான் ஃபார்முலா. Also இங்க இந்த f of x ன்றது வந்து Fourier transform of given f of x. அதுக்கு பதில் இது எல்லாமே சேம் நோட்டேஷன் தான். f of s, f bar of s எப்படி கேட்டாலுமே ஒண்ணுதான். Also f of x is equal to 1 by root 2 pi integral minus infinity to plus infinity f capital F of x into e power minus isx ds is called the inversion formula. So e power minus ix இங்க வந்து capital F of x இருந்ததுனா அதுக்கு பேர் வந்து inversion formula for Fourier transform. First எழுதுறது Fourier transform, next எழுதி இருக்கிறது inversion formula. சரிங்களா? அப்போ Fourier transformனா capital F of x ஃபார்முலால e power ix. சரிங்களா? ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருந்ததுனா equation 1 and 2 சேர்ந்த மாதிரி இருந்ததுனா அதுக்கு பேர் வந்து Fourier transform pairs. இந்த inversion formulaவை எப்படி denote பண்ணலாம்னா f inverse of f of x னு denote பண்ணலாம். So equations 1 and 2 சேர்த்து Fourier transform pairs னு சொல்வாங்க. இப்போ क्वेश्चनல 2 மார்க் क्वेश्चनல write the Fourier transform pairs னு சொன்னாங்கன்னா நீங்க equation 1 as well as 2 ரெண்டையுமே நீங்க எழுதணும். அதுதான் 2 மார்க் क्वेश्चन. Fourier transform pairs அப்படினு கேட்டாங்கன்னா Fourier எழுதணும், inverse எழுதணும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். Find the Fourier transform of f of x is equal to x such that mod x less than a, 0 such that mod x greater than a. Modulus x less than a means minusல இருந்து பாசிட்டிவ் வரைக்கும், அதாவது minus a ல இருந்து plus a வரைக்கும் தான் வேல்யூ. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் எழுதிக்கலாம். We know that f of x is equal to 1 by root 2 pi integral minus infinity to plus infinity f of x e power isx dx. இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் Fourier transform. நம்ம இதில் தான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆக்சுவல் இன்டெக்ரல் லிமிட் என்ன? மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? mod x லெஸ் தென் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ அந்த இன்டர்வலில் மட்டும்தான் ஃபங்க்ஷனோட வேல்யூ எக்ஸு. மீது எல்லா இடத்துலையுமே ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன? 0. அப்போது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் 0 ஆகிடுது. அப்போது இந்த இன்டெக்ரல் நம்ம வந்து மூணாக ஸ்ப்ளிட் அப் பண்ண போகிறோம். எப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ டு இன்ஃபினிட்டி, இந்த மாதிரி 3 இன்டர்வலாக பிரிச்சுட்டு மூணுத்துலேயே நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேலே இருக்கிறது எப்படி எழுதலாம்? 1 by root 2 pi integral minus infinity to minus a plus integral minus a to plus a plus integral a to infinity. இப்போ நமக்கு நல்லா தெரியும் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் 0, ஏன்னா கொஸ்டினில் mod x less than a தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்டெக்ரல் லாஸ்ட் இன்டெக்ரல் வேல்யூ 0. அடுத்தது ஒன்லி இந்த மிடில் இன்டெக்ரேஷன் மட்டும் நம்ம அப்ளை பண்ணால் போதும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 by root 2 pi integral minus a to plus a f of x என்ன வேல்யூ? x. f of x equal to x into e power isx dx. இப்போ இந்த e power isx ன்றது எப்படி எழுதலாம்? e power I theta. சரிங்களா? e power I theta எப்படி எழுதலாம்னா cos theta plus I sin theta. இது எல்லாமே நமக்கு தெரியும். இப்போது thetaக்கு பதில் இங்கே sxன்னு இருக்குது. அப்போ அது எப்படி எழுதலாம்? 1 by root 2 pi minus infinity plus infinity x into cos sx plus I sin sx into dx ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 by root 2 pi integral minus a to plus a x into cos sx, இங்கே x into sin sxன்னு வரும். இப்போது இந்த இன்டர்வல் பாருங்கள், மைனஸ் a to plus aன்னு இருக்குது. எக்ஸுன்றது ஆட் ஃபங்க்ஷன், cos xன்றது ஈவன் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ ஆட் இன்ட்டு ஈவன் நமக்கு என்ன வரும்? ஆட் இன்ட்டு ஈவன் ஆட் ஃபங்க்ஷன். அப்போ ஆட் ஃபங்க்ஷன் மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ ஆட் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா இன்டெக்ரல் வேல்யூ என்ன வரும்? 0ன்னு வந்துடும். அதே மாதிரி ஃபஸ்ட் இன்டெக்ரல் நமக்கு என்ன ஆகிடுதுங்க? 0ன்னு ஆகிடுது. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏல எக்ஸுன்றது ஆட் ஃபங்க்ஷன், சைனுன்றதும் ஆட் ஃபங்க்ஷன். ஸோ ஆட் இன்ட்டு ஆட் நமக்கு ஈவன் ஃபங்க்ஷனாக வந்துடுது. அப்படி இருந்ததுன்னா மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏன்ற இன்டெக்ரல் எப்படி எழுதலாம்? 2 times ஆஃப் இன்டெக்ரல் 0 to aன்னு எழுதலாம்.
அப்போ இந்த செகண்ட் இன்டெக்ரலை நம்ம எப்படி எழுத போகிறோம்? 1/√2 பை, அங்கே ஒரு I இருக்குது ஏற்கனவே, I into 2 times of integral. So 2 times of integral 0 to a x into sin sx dx. எல்லாருக்கும் இது புரிஞ்சுதுங்களா? ஸோ எக்ஸ் இன்ட்டு சைன் எஸ்எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதை இன்டெக்ரேட் பண்ண போகிறோம். இன்டெக்ரேஷனுக்கு முன்னாடி நம்ம அந்த 2ம் ஐயும் வெளியில் எடுத்துடலாம். ஸோ 2i divided by √2 pi integral 0 to a x sin sx dx. இப்போ பெர்னோலிஸ் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இங்கே வந்து இந்த 2வும் √2வும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக நமக்கு என்ன வரும்? √2/pi இன்ட்டு ஐன்னு கிடைக்கும். ஏன்னா 2 எப்படி எதெல்லாம் √2 இன்ட்டு √2. ஸோ √2/pi இன்ட்டு ஐ. இப்போ இன்டெக்ரேஷன் பண்ண போகிறோம். 0 to a x into sin sx dx. பெர்னோலிஸ் ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். எக்ஸை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியபிளாகவும் சைனை வந்து இன்டெக்ரபிளாக வச்சுக்கலாம். ஸோ √2/pi I into ஃபஸ்ட்டு u. ஸோ எக்ஸ் இன்ட்டு இன்டெக்ரேஷன் ஆஃப் சைன் மைனஸ் cos sx by s. சரிங்களா? cos sx by s மைனஸ் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸு. ஸோ 1 இன்ட்டு ஏற்கனவே அங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்குங்க. காசை இன்டெக்ரேட் பண்ணோம்னா சைன் டிவைடட் பை ஏற்கனவே அங்கே ஒரு எஸ் இருக்கிறதால எஸ் ஸ்கொயர். இப்போ லிமிட் என்ன பாருங்கள்? 0 to a. இதுதான் நம்மளோட இன்டெக்ரேஷன். பெர்னோலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ளஸ் மைனஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி எழுதலாம்? I into √2/pi மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ். அங்கே ஒரு மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை எஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். சைன் ஏஎஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர். சரிங்களா? இந்த லிமிட் என்ன? 0 to a. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். அங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்பர் லிமிட் a, லிமிட் வந்து எக்ஸுக்கு தான். ஸோ இங்கே என்ன வரும்? மைனஸ் a cos as, எக்ஸ் இருக்க இடத்துல a வரணும், ப்ளஸ் சைன் as, இங்கே வந்து டிவைடட் பை எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர். இதுதான் நம்மளோட அப்பர் லிமிட். அடுத்தது நம்மளோட லோவர் லிமிட் அப்ளை பண்ணோம். லோவர் லிமிட் 0. ஸோ 0 இன்ட்டு எனிதிங் 0ன்னு ஆகிடும். சைன் 0வோட வேல்யூ 0. ஸோ டோட்டலாகவே லோவர் லிமிட் நமக்கு 0ன்னு வந்துடுது. இப்போ இந்த டேர்ம்ஸை கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாம். I into √2/pi. இது எப்படி எழுதலாம் பாருங்கள்? I into √2/pi. பாசிட்டிவ் டேர்ம் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ சைன் ஏஎஸ் ரெண்டுத்துக்கும் காமனாக எஸ் ஸ்கொயர் எடுத்துருங்க. சைன் ஏஎஸ் பாசிட்டிவ் டேர்ம் எழுதுங்க. மைனஸ் ஏஎஸ் காஸ் ஏஎஸ். ஏன்னா இங்கே நம்ம எஸ் ஸ்கொயரை எல்சிஎம் எடுத்திருக்கோம். ஸோ Fourier transform of the given f of x is left hand side. Capital f of x is Fourier transform of f of x is I into. So capital F means Fourier transform of f of x is I into √2/pi sin as minus as cos as divided by s square. இதான் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க f of x ஓட Fourier transform. Thank you for watching.